Hello and welcome to இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நிறைய ரெசிபிஸ், நிறைய ஹிடன் சீக்ரெட்ஸ், நிறைய பேர் ரிவீல் பண்ணாத பல விஷயங்கள் இந்த குக்கரி கல்னரி எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை நீங்கள் அமைதியாக உட்காந்து பார்க்குற மாதிரியும் அதை வீட்டில் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஃப்ரெஷர்ஸ் ஆரம்பிக்கிறவங்க, முதல்ல சமைக்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க, இப்போ தான் முதல்ல கிச்சனுக்கு போகிறவங்க, அவங்க தான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ். நான் அவங்களுக்காக தான் சமைக்கிறேன் மெயினாக. ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் போகிறாங்க, புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போகிறாங்க, புருஷன் வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள்லாம் எழுதுகிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு நிஜமாக கண்ணில் தண்ணி வருது, அவ்வளோ சந்தோஷமாகுது. நீங்கள் வந்து நான் அவ்வளோ நல்ல பேர் எடுத்துட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை பாராட்டினாரு, நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வந்தது, இத்தனை வருஷமாக இந்த ரெசிபியை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் யாருமே சொல்லலை, எல்லா யூடியூப் சேனலும் நான் தேடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலை கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்வீட் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டிலே பண்ணக்கூடியது, ரொம்ப கஷ்டமாக தோணின ஒரு ஸ்வீட் இது, ஜிலேபி. ஜிலேபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியன் மிட்டாயில் குலாப் ஜாமுன் எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஜிலேபி. இந்த ஜிலேபி எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் அந்த சுகர் சிரப், அதாவது அந்த ஜீரா, அது பண்ணிடலாம். அது வெந்துட்டு இருக்கும் போதே வந்து நான் சைடில் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இன்ஸ்டன்ட் ஜிலேபின்னு சில பவுடர்லாம் வருது, பட் அதில் வந்து குக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு உடனே போடுறாங்க. வெனிகர், மைதா மாவு, குக்கிங் சோடா, கலர், தயிர், இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலக்கி உடனே ஜிலேபி போடுறாங்க. புளிப்புக்கு தேவையான வெனிகர், கலர் வர்றதுக்காக கலர் போடுறது, அதுக்கப்புறமா சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு சோடா மாவு போட்டு பண்ணுறாங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெசிபி சொல்கிறேன். பட் நான் பண்ணுறது வந்து, நீங்கள் மாவு கரைச்சி வச்சு 8 மணி நேரம், அதாவது ஓவர் நைட் நீங்கள் வெளியில் வைக்கணும். மாவு புளிச்சு போகணும். அந்த மாதிரி இருக்கிற மாவில் தான் ஜிலேபி பண்ணால் நல்லா வரும். நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல ஒரு பேனை வச்சு அந்த சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இந்த பேனில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. இந்த சுகர் சிரப் வந்து கரெக்டாக நம்ம செய்கிற ஜிலேபிக்கு அளவுக்கு மட்டும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஊறணும். ஸோ நம்ம ஒரு 10 ஜிலேபி பண்ணாலும் சரி, 50 ஜிலேபி பண்ணாலும் சரி, ஜீரா வந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி பண்ணால் தான் அது முங்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 30-40 ஜிலேபி பண்ணுறதுக்காவது ஜீரா நான் பண்ணி காட்டுறேன். இப்போ அதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 4 நாள் 5 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம். ஜிலேபி நல்லாயிருக்கும். நான் இங்கே ஜிலேபியை வந்து பியோர் கீயில் ஃப்ரை பண்ண போகிறேன், நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி செஞ்சீங்க. பட் நான் பண்ணும்போது நான் கீயில் ஃப்ரை பண்ணுறேன். இது பக்கா நார்த் இந்தியன் ஸ்டைலில் கீயில் பண்ணுவாங்க. நான் அந்த கீயில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பட் ஆயிலையும் பண்ணலாம். இந்த தண்ணி சூடாயிடுச்சு. இந்த 1 லிட்டர் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 1 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த சுகரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு நூல் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ஒரு நூல் பதத்துக்கு இதை நல்லா குக் பண்ணணும். இதை நல்லா வேகணும். இதில் முதல்ல இந்த சர்க்கரையோட அழுக்கெல்லாம் மேலே வரும், அந்த அழுக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜீராவுடைய கலர் வந்து ரெட்டாக வர்றதுக்காக ஜாங்கிரி கலர்னு சொல்கிற இந்த ஆரஞ்சு ரெட் கலர் நான் இங்கே தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல், அது வேண்டாம் நான் நேச்சுரல் கலர்லேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் இங்கே குங்குமப்பூ வச்சுருக்கேன். வெறும் குங்குமப்பூ கூட போதும். பட் கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலரில் ஜிலேபி வரும், அந்த பிரைட் ரெட் கலர் வராது. சில பேர் ஜிலேபி மாவுலேயே கலர் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிலேபி அந்த ஜாங்கிரி மாதிரி, ஜாங்கிரி உளுத்தம்பருப்பு அரைக்கும் போதே கலர் போட்டு அரைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ரெட் கலர் வரும். அது வேக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ரெட் ஆகிடும். பட் நம்ம வந்து இங்கே ஜிலேபி மாவு வந்து கலர் போட போகிறதில்ல, வெள்ளையாக தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, இது பாருங்கள், இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகின்னு இருக்குது. மெல்ட் ஆகி இது கொதிச்சுன்னு இருக்குது. இது கொதிக்கும் போது இன்கேஸ் சக்கரை ஏதாவது அழுக்கிறதா அது மேலே வரும். அது வந்ததுன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு குங்குமப்பூ அதெல்லாம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து உங்களுக்கு இந்த ஜிலேபி மாவு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இங்கே மைதா மாவு வச்சுருக்கேன். இந்த மைதா மாவு 1/2 கிலோ இல்லை 400 கிராம் வச்சுங்களேன். நான் இங்கே ஒரு 400 கிராம் மைதாவில் பண்ணுறேன். 400 கிராம் மைதாவில் இது பாருங்கள், இவ்வளோ கடலை மாவு. 400 கிராம் மைதா மாவில் 40 கிராம் கடலை மாவு போடுங்களேன். அப்போ 1/2 கிலோ மைதாவில் பண்ணிங்கன்னா 50 கிராம் கடலை மாவு அவ்வளோதான் போடணும். போட்டுட்டு இங்கே தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிர் ஒரு 75 ml, 75 ml. லைட்டாக இந்த ஜிலேபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டுட்டு மைதா மாவு கடலை மாவு போட்டு இதை ஒரு திக்கு மாவாக கலக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து கோதுமை இது மாதிரி இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு பரோட்டா மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஃப்ளோயிங் தோசை இட்லி மாவு கன்சிஸ்டன்சி.
இந்த மாவு பாருங்கள், இது மாதிரி ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் கன்சிஸ்டன்சி, ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது 8 மணி நேரம் புளிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும், நல்லா புஃபாக பாய் வரும், அப்படியே புளிச்சு போய் மேலே வரும். நான் அது அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிலேபி போடணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாகிடும் புளிச்சிருக்கிறதுனால. ஸோ இந்த பேட்டர் ட்ரெடிஷ்னல் வே 8 மணி நேரம் ஊற வச்சு நேச்சுரலாக புளிக்க வச்சு பண்ணுற மெத்தட். இதில் பண்ண பிறகு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் இந்தியாவில் இதில் கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. எப்போல்லாம் ஜிலேபி பண்ணுவாங்களோ அந்த பழைய மாவு எடுத்து புது மாவில் கலக்குவாங்க. கலக்கி அதில் ஜிலேபி போடுவாங்க. அதை புதுசாக கலக்கினாங்க மாவு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மாவு எடுத்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ எப்போவுமே பழைய ஜிலேபி மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது 10-15 நாள் அப்படியே புளிச்சு போய் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில். அந்த மாவு போட்டு பண்ணால் அந்த புளிப்பு ஸ்மெல் வந்து ஜிலேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா வரும். இதில் இன்ஸ்டன்ட் ஜிலேபி ஒரு வெரைட்டி இருக்குது. இதே இன்க்ரீடியன்ஸ் தான், இதே குவான்டிட்டிஸ் தான். ஆனால் இதில் 2 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பம் சோடா 1 டீஸ்பூனும் 2 டீஸ்பூன் வினிகரும் போட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணி 10-15 நிமிஷத்தில் உடனே ஜிலேபி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பெரிய பெரிய கேட்டரர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மாவு வெயிட் பண்ண முடியாது. ஒரு 2000 பேருக்கு ஜிலேபி வேணும்னா அப்பப்போ மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த வினிகர் புளிப்புக்கு போட்டுட்டு கொஞ்சோண்டு குக்கிங் சோடா போட்டு ஜிலேபி போடும். அதுவும் நல்லா தான் வரும். பட் பாதி பேர் என்னோட வியூவர்ஸ் வந்து மைதா சாப்பிட மாட்டீங்க, பாதி பேர் வந்து குக்கிங் சோடா சாப்பிட மாட்டீங்க, பாதி பேர் நெய் சாப்பிட மாட்டீங்க, பாதி பேர் என்ன சாப்பிட மாட்டீங்க. நான் எதை வச்சு தான் சமைக்கிறது அப்புறம். ஸோ அதனால் உங்களுக்கு நான் வந்து இது மாதிரி பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன். இது 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி மறுநாள் காத்தால ஜிலேபி பண்ணலாம். இல்லை காத்தால மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஜிலேபி பண்ணலாம். ஸோ இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் சைடில் வச்சுருவோம். நீங்கள் சைடில் இந்த ஜீரா ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த சுகர் வந்து எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே ஒரு குங்குமப்பூ வச்சுருக்கேன். நான் கண்ணா பின்னான்னு போடுவேன், நீங்கள் உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. குங்குமப்பூ, இங்கே ஜிலேபி கலர், அதாவது ஜாங்கிரி ஜிலேபி பண்ணுற அந்த ஆரஞ்சு எல்லோ கலர் பவுடர் வரும், அதை போட்டுருங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு இது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். என்னென்னா இது வந்து அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ரான் அந்த கலர்லாம் போட்டு பியூட்டிஃபுல் கலரில் இந்த சுகர் சிரப் நல்லா திக்காக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது பாருங்கள், சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணி இந்த ஜீராவை இது மாதிரி சைடில் வச்சுடுங்க. இவன் இங்கே இருக்கட்டும். இவன் பாட்டுக்கு சூடு ஆறிட்டானா திக்காயிடுவான். இப்போ தான் மெயின் பார்ட். இது மாதிரி ஃப்ளாட் கடாய், இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் பேன் எப்போவுமே. இது மாதிரி இருக்கும், கான்கேவாக இருக்கக்கூடாது. இருந்தால் ஜிலேபி சரியாக வராது. இந்த பேனில் நெய், நீங்கள் ஆயிலில் கூட பண்ணலாம். வந்து கிட்டத்தட்ட 1/3 இந்த பேனில் 1/3 வரைக்கும் தான் இருக்கணும் இந்த நெய். நிறைய கூட இருக்கக்கூடாது, கம்மியும் இருக்கக்கூடாது. இது ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி கம்மியாக இருக்கக்கூடாது, டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதுதான் அதோட லாஜிக். 3ல் 1 பங்கு நெய்யில் முழுகி இருக்கணும். ஸோ அந்த நெய் நல்லா சூடாகட்டும். இங்கே நான் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பைப்பிங் இது வச்சுருக்கேன் பாட்டில். இது வந்து நம்ம சாஸ்லாம் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கிற பாட்டில். இதில் சின்ன ஓட்டை இருக்குது. இதில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட தப்பு இல்லை, நல்லா வரும். ஸோ நான் இதுலேயும் பண்ணி காட்டுறேன். ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஜிலேபி வந்து இது மாதிரி துணியில் போனோம், ஜிலேபி துணின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். இதில் மாவை போட்டு இதை இப்படி மடித்து, இது மாதிரி மடித்து இதில் புழிஞ்சி ஜிலேபி பண்ணுவோம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக மிட்டாய் வாலா ஜிலேபிக்காரங்க பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பைப்பிங் பேக் இருக்குது தெரியுமா, கேக்குக்கெல்லாம் பண்ணுற பைப்பிங் பேக், அந்த ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேசிங் பேப்பரில் கூட ஒரு கோன் மாதிரி பண்ணி இந்த மாவை உள்ளே ரொப்பி ஒரு கட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் பைப் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ நான் இங்கே இந்த ஜிலேபி பேக்லையும் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரி பாட்டிலில் ஈஸியாக பண்ணுறது பண்ணி காட்டுறேன். பட் இதில் வந்து கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு எப்படி ஆயிருக்கு பாருங்கள், அப்படியே ஜவ்வு மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே இந்த புளிச்ச மைதா தயிர்னால புளிச்ச வாசனை அப்படியே இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிலேபி போட்டு 20-25 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஷேப் எப்படி வரும்னு தெரியாது, கோச்சிக்கூடாது. ஏதோ ஒன்று போடுறேன், நீங்களும் வீட்டில் அது மாதிரி தான் போடுவீங்க. ஓகேயா? இது மாதிரி போட்டு எல்லா சைடையும் டடாய் டடாய் இது மாதிரி போட்டு இது மாதிரி புளியறதுக்கு ரெடியாக வச்சிங்க.
இந்த நெய் வந்து நல்லா சூடாகணும். இந்த நெய் நல்லா சூடான பிறகு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போடுங்க. இது மாதிரி போட்டு இதை பிரித்து விட்ருங்க. நீங்கள் ஜிலேபி சுற்றினாலே வந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக சுற்றினாலே இது மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பெரிய இது பார்க்கும்போது ஏதோ பயங்கரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய கம்ப சுத்திரமே கிடையாது. இந்த மாவு புளிச்சதுனால பாருங்கள் அப்படியே அதை ப்ளோட்டப் ஆகுது. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மாவு புளிக்காட்டி அப்படியே தின்னாக இருக்கும், கட்டன்னு இருக்கும். அது நல்லா அந்த அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி புளிச்சிருந்துன்னா நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ இது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 2 சைட்லேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் இருந்தால் அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அப்படியே ரொம்ப குண்டாயிடும். அது வந்து கலர் வந்துடும், அப்படி உள்ளே குக் ஆகாது, அது மாதிரி ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 5 to 6 மினிட்ஸ் இதை இந்த கீயில் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி இது பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை இந்த மாதிரி கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை இங்கே சைடில் இருக்கிற ஜீராவில் இப்படி போட்டுருங்க. இந்த சூடான ஜீராவில் இது மாதிரி போட்டு நல்லா முக்கி விட்ருங்க. இவன் பாட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறினா கூட தப்பு இல்லை. நல்லா ஊறட்டும். இவன் பாட்டுங்க ஊறின்னு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதே விஷயத்த இந்த பாட்டிலில் பண்ணி இந்த ஸ்குவீசி பாட்டில்னு சொல்லுவோம்ல, இந்த ஸ்குவீசி பாட்டிலில் பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் மெலிசாக வரும், பட் ஈஸியாக வரும். இது பிகினர்ஸ்லேருந்து யார் வேணால் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம சுற்றுறது தான் ஷேப்பு. எந்த ஷேப்பில் வந்தாலும் ஜிலேபி சாப்பிட தான் போகிறோம். இதே ஷேப்பில் தான் வரணும்னு இல்லை. இது பார்த்திங்கன்னா தின்னாக வரும். இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம முதல்ல போட்டது கொஞ்சம் துணியில் போட்டது கொஞ்சம் கனமாக வந்தது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இங்கே சைடில் இருக்கிற ஜீராவில் இப்படி போட்டுருங்க. இந்த பாருங்கள், இது நல்லா ஒரு 15-20 நிமிஷம் இது மாதிரி ஜீராவில் சோக் ஆயிடுச்சு. கலர் பாருங்கள், அங்கங்கே ஒட்டி நிற்கிற குங்குமப்பூ. அவ்வளோதான். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஜிலேபி வீட்டில் எப்படி பண்ணுறது நான் கற்றுக் கொடுத்தேன் உங்களுக்காக. நீங்களும் வீட்டில் பண்ணி ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் வச்சுட்டா அதுக்கப்புறம் சுற்ற வேண்டியது தான். ஜீரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வாரத்தில் 2 வாட்டி ஜிலேபி பண்ணி சாப்பிடணும். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜிலேபி உங்களுக்காக. இதயம் தொட்ட சமையல் வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.